சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, பிஸ்னஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் மட்டும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நீங்கள் ஃபுல் டே என்ன ஷெடியூல் வந்து பண்ணுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டா, லன்ச்சு, டின்னரு, யாருக்கு என்ன கொடுக்குறீங்க, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஆகிறீங்க, அதை வந்து நோட் பண்ணுங்கள். ஒரு 1 hour கிடைக்கிறதா, 2 hours கிடைக்கிறதா, 3 hours கிடைக்கிறதா, அந்த ஷெடியூல் தான் உங்களோட ப்ளூ பிரிண்ட். எந்த டைம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத வந்து பாருங்கள். மார்னிங் எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க, 6-7 மணிக்கு தான் எழுந்துக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு மார்னிங் 4 to 6 டைம் இருக்கா, 4 to 7 டைம் இருக்கா, ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அதில் வந்து எத்தனை ஹவர்ஸ் வந்து கிடைக்கிறது அப்படின்னு பாருங்கள். நைட்டு எத்தனை ஹவர்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இல்லை. உங்களோட ஷெடியூல் பாருங்கள், எந்த டயத்தில் கேப் கிடைக்கிறது அப்படின்னு. ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். சமைக்காரங்களை போட முடியும், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு போடலாம், கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் போடலாம். எல்லாருக்கிட்டையும் அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எந்த ஹவரில் கேப் கிடைக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு 2-3 hours உங்களுக்கு கேப் கிடைக்கிது. அந்த டயத்தில் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களோட கோல்டன் ஹவர். அந்த கோல்டன் ஹவரில் கொஞ்சம் தூங்கிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் இப்போ தான் நான் சொன்னேன், நாட் எவ்ரிபடி ஹேஸ் தட் ப்ரிவிலேஜ். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சதே கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் ஃபுல்லாக ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு தூங்காமல் நம்ம அந்த டயத்தெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் கால் கோல்டன் ஹவர்ஸ். நம்மளோட டியூட்டி எல்லாம் முடித்து நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புக்ஸ் படிக்கிறதுல, இல்லை நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல, இன்னும் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கணும். நம்ம ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புள் கிடையாது வின் பண்ணுறவங்க, ஆனால் அவங்க அந்த டயத்தை கரெக்டாக வந்து ஷெடியூல் பண்ணுறாங்க. யூ ஷுட் நோ டு சே நோ ஆஸ் வெல். நோ சொல்ல கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க் ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ண முடியும். ஒரு நாள் கிடைச்ச டயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்ச டயத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 monthsக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே அதில் தான் இருக்குது, டிபெண்டாகி இருக்கீங்கிற மாதிரி நீங்கள் கண்மூடித்தனமாக இல்லை, அந்த கோல்டன் ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து உழைங்க. நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டை நம்ம நல்லா பண்ணிக்கணும். ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து ஒர்க் வந்து போடணும், நம்மளோட எஃபர்ட்ஸை வந்து கொடுக்கணும்.